அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். ஈமக்கடனை செய்யவிடாமல் தடுக்கப்பட்ட போது பெரும் மன துன்பம் அடைந்தேன் என்று பரதன் சத்ருக்கண்டம் கூறுதல். பாடல் எண் 975. வேண்டாம் இச்செயல் என்று அவ்வேதியரும் தடுக்கையிலே தீண்டாமை பூசகரே தெய்வத்தை இடுக்குதல் போல் ஆண்டாண்டு காலமெல்லாம் ஆறாத ஒடுக்கமுற்றேன், மாண்டாலும் தீராத மனத்துன்ப நடுக்கமுற்றேன். இதுவே 975வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண. வேண்டாம் இச்செயல் என்று அவ்வேதியரும் தடுக்கையிலே என்ற முதல் வரிக்கான விளக்கம். அன்புமிக்க தம்பியே, மரணமடைந்த நம்முடைய தந்தைக்கு ஈமச்சடங்கை செய்வதற்காக நான் சென்றிருந்த போது அந்த சடங்கை நீ செய்யக்கூடாது என்று வசிட்டர் முதலான முனிவர் யாவரும் என்னை தடுத்த அந்த நேரத்திலே தீண்டாமை பூசகரே தெய்வத்தை இடுக்குதல் போல், கோயில்களில் இறைவனுக்கு பணி செய்யக்கூடிய பூசகர் என்கிற அந்த பணியை செய்து வந்திருக்கக்கூடிய நிலையிலும் கூட தீண்டாமை என்கிற அந்த கொடிய பாவ எண்ணத்தை உள்ளத்துள்ளே கொண்டு அந்த கோயில்களுக்கு இறைவனை வழிபடுவதற்காக வரக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்த மக்களை அந்த இறைவனை வணங்க விடாமல் தடுத்து நிறுத்துவதோடு மட்டுமன்றி அந்த இறைவனை தம்முடைய அக்குள் உள்ளே இடுக்கி வைத்துக் கொள்வது போல் எண்ணிக்கொண்டு அந்த இறைவனையும் தம்முடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பதாக எண்ணிக்கொண்டு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை இறைவனை வணங்க விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த தீண்டாமையினால் விளையக்கூடிய அந்த பாவ எண்ணத்துடன் செயல்படக்கூடிய அந்த பூசகர் செய்யக்கூடிய அந்த செயல்பாட்டினை போல் அதனால் ஏற்படக்கூடிய மன துன்பமானது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்படும் போது அவர்கள் எவ்வளவு வேதனை அடைவார்களோ அத்தகைய வேதனையை யானும் அடைந்தேன். ஆண்டாண்டு காலமெல்லாம் ஆறாத ஒடுக்கமுற்றேன். நீண்ட நெடுங்காலமாகவே இவ்வாறு தீண்டாமைக்கு ஆளாகி அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அனுபவித்து வரக்கூடிய உள்ளத்தால் ஆறிப்போகாத பெரும் வேதனை தரக்கூடிய துன்ப புண்ணாக அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ளம் எவ்வளவு வேதனை அடையுமோ அத்தகைய வேதனையை நானும் நம்முடைய தந்தைக்கு ஈமச்சடங்கை செய்ய சென்ற போது தடுக்கப்பட்ட நிலையிலே வேதனையை அனுபவித்தேன். மாண்டாலும் தீராத மனத்துன்ப நடுக்கமுற்றேன். அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் அனுபவித்து வரக்கூடிய அந்த துன்ப வேதனையானது அவர்கள் மரணமடைந்த நிலையிலும் கூட அவர்களுடைய உள்ளமானது பெரும் துன்பத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கும். அத்தகைய துன்ப நடுக்கத்தை நானும் தந்தைக்கு ஈமச்சடங்கை செய்யக்கூடாது என்று அவர்கள் என்னை தடுத்த அந்த நேரத்திலே நான் அனுபவித்தேன் என்று பரதன் தம்பியாகிய சத்ருக்கண்டம் கூறினான். இதுவே 975வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 976வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.